இதுவரை எத்தனை உயிர் பலி நடந்திருக்கு? உயிர் பலி ஒன்றும் உறுதியாக அவங்க சொல்ல, ஒரு 5-6 தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த துராலியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளினத பிறகு தான் அந்த ரெஸ்கியூ டீம் இருக்குது, இந்தியன் மிலிட்ரி ரெஸ்கியூ டீம் இருக்குது, அதையும் சேதாரப்படுத்தியிருக்கு. சில மிலிட்ரி மேன்ஸும் இதில் காணாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் தேடக்கூடிய நிலைமைக்கு வந்து அந்த பிளட் வருது, அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வீடியோஸ்லாம். அதாவது கொஞ்ச நாளாகவே வந்து அந்த பகுதியில் கொஞ்சம் கனமழை பெஞ்சிருக்கு. இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பகுதியில் இமயமலை சுற்றி உள்ள பகுதிகளில் நிறைய அந்த மலைகளை குறைஞ்சி பில்டிங் கட்டுறது, இந்த டனல் கட்டுறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் குறைச்சிக்கோங்க, ஏன்னா வந்து அது தாங்காது அப்படின்னாங்க. இப்போ வயநாட்டில் நடந்தது என்னென்னா, வயநாடுங்கிறது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய இடம். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, மணலை தோண்டி அதுக்கு மேலே வீடுகளை கட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யறப்ப அந்த மணல் வந்து தாங்க முடியாமல் அப்படி இறங்கிடுது பில்டிங். இங்கேயும் அது மாதிரி தான் ஏறக்குறைய. இங்கே வந்து என்னென்னா, காடுகள் பஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே வந்திருக்காது. இப்போ காடுகளை அழிச்சு மனுஷன் வீடு கட்டுறான், அங்கே பில்டிங் கட்டுறான் அப்படிங்கும் போது தண்ணி அங்கே தேங்கி நிற்க முடியாத அளவுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகி வந்துடுது. சரி, இதெல்லாம் வந்து வரக்கூடியதுக்கு முன்னாடி கணிக்க முடியாதா அப்படின்னா கணிக்க முடியாதுங்கிறாங்க. ரேடரில் கூட தெரியாது.